உதாரணத்துக்கு ஒரு பெற்றோர்கள் எடுத்துக்கலாம். பெற்றோர் பிள்ளைய வளர்க்கும் போது நல்லா படிக்கும்போது வா சூப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கிற, இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல விளையாடும் போது ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் நீ கப் அடிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவோம். இதே பிள்ளை தப்பு செய்யும்போது அப்பா என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு சும்மா வா சூப்பர் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கிற, நாளைக்கு இன்னும் 2 பொம்பளை பசங்களை இழுத்துட்டு அவங்களோட சேர்த்து குடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இல்ல இன்னைக்கு நீ குடிச்சிருக்கிற, நாளைக்கு இன்னும் நீ கஞ்சா போதை பழக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோர்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ தப்பு செய்யும் போது பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதனால அப்பா பிள்ளையை வெறுத்துட்டாருன்னு சொல்லி அர்த்தமா? இல்ல, அந்த தப்பு செய்யறதுனால ஒரு டேஞ்சர் இருக்குது, அவன் வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு அன்பின் அடிப்படையில தான் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய பெற்றோர்கள் கண்டிக்கிறது நம்ம பாக்குறோம். இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் யூதர்களை என்ன பண்றாங்க, எல்லாரும் பிள்ளைகள் தான். ஸோ ஸ்பெசிபிக்கா ஒரு யூதர்களை தெரிந்தெடுத்து அதன் மூலியமா கடவுள் வெளிப்படணும்னு வச்சிருந்தாரு. அதுதான் தேவனுடைய திட்டம். ஸோ இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, அந்த தேவாலயத்தை கல்லர் கோகையா மாத்தினாங்க.